வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்டு மொம்பை. ஒன் பீஸ்ல ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு டெவில் ஃப்ரூட்னா அது மித்திக்கல் ஜோயன் தான். இந்த மித்திக்கல் ஜோயன்ங்கிறது ஒன் டைப் ஆஃப் ஜோயன் டெவில் ஃப்ரூட். இந்த ஜோயன் டெவில் ஃப்ரூட் யூஸர் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. பட் அதுல ஒரு டேஞ்சர் இருக்கு. ஏன்னா இந்த டெவில் ஃப்ரூட்டை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவேக்கன் பண்றாங்கன்னா அவங்க மைண்ட்லெஸ் ஆன ஒரு மான்ஸ்டர் ஆயிருவாங்க. இம்பல் டவுன்ல வந்து ஒரு மைண்ட்லெஸ் ஆன நிறைய பீஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே ஒரு டைம்ல வந்து ஜோயன் டைப் டெவில் ஃப்ரூட் யூஸரா இருந்தவங்க தான். அதை ஃபோர்ஸ் பண்ணி அவேக்கன் பண்ணனால அப்படி ஆயிருந்திருப்பாங்க. பட் அதை மட்டும் கரெக்டா அவேக்கன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. மித்திக்கல் ஜோயன் டைப் டெவில் ஃப்ரூட் யூசர் இருக்காங்க இல்லையா, அவங்க அவேக்கன் பண்ணா அவங்க இன்னும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. இந்த வீடியோல ஒன் பீஸ்ல இருக்கிறதுலயே தரமான 10 ஜோயன் டைப் டெவில் ஃப்ரூட் தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல ஹை பாயிண்ட் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோல நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு ஆன்சர் பண்ற ஃபர்ஸ்ட் 2 பேருக்கு வந்து நான் போஸ்டர்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுறேன். அவங்க கண்டிப்பா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கணும். 10th இனோ நோமி மாடல் கியூபினோ கட்சுனே. டைப் வந்து மித்திக்கல் ஜோயன். இந்த டெவில் ஃப்ரூட்டோட யூசர் வந்து கேட்டரினா. இவளுக்கு வந்து ஒரு நிக் நேம் இருக்கு, கிரசன்ட் மூன் ஹண்டர்னு சொல்லிட்டு. இவளை இம்பல் டவுன்ல தான் அடைச்சு வச்சிருந்திருப்பாங்க. நம்ம டீச்சர் இருக்கான் இல்லையா, அவன் போயிட்டு அந்த இம்பல் டவுனை பிரேக் பண்ணி நிறைய பிரிசனர்ஸ் வந்து வெளில கொண்டு வந்தான் இல்லையா, அதுல வந்து ஒருத்தி தான் இவ இப்ப பிளாக் பியர்ட் பைரேட்ல வந்து இருக்கா. இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர்ங்கிறது 9 டெயில் ஃபாக்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். 9 டெயில் அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வரது வந்து நருட்டோ தான். இந்த 9 டெயில் ஃபாக்ஸ் இருக்கு இல்லையா, இது ஜாப்பனீஸ்ல இருக்க ஒரு மித்தாலஜிக்கல் அனிமல். ஸோ அதுதான் இதுலயே வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. பட் இது வந்து நருட்டோல இருக்க அதே மாதிரியான பவரான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ இதோட பவர் வந்து இங்க டிஃப்ரெண்டா இருக்கு. இவளால ஃபுல் 9 டெயில் ஃபாக்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். இல்லைன்னா 9 டெயில் வித் ஹியூமன் ஃபார்ம் ஹைபிரிட் ஃபார்ம்லையும் இவளால மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இதோட பவருங்கிறது வந்து என்னன்னா, இப்போ இவளால ஒரு பர்சன் மாதிரி அப்படியே காப்பி பண்ண முடியும். அந்த காப்பிங்கிறது எந்த அளவுக்கு எக்ஸாக்டா இருக்குன்னா, அவங்களோட ட்ரெஸ், அவங்க பேசுறது, அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு எல்லாமே எக்ஸாக்டா அதே மாதிரி இருக்கும். இந்த பவரை தான் அவங்க காமிச்சிருக்காங்க. இதனால இன்னொரு பெரிய பெனிஃபிட்னா ஸ்பை பண்றதுக்கு வந்து பக்காவா இருக்கும். பட் இது ஃபுல் பவர் கிடையாது. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் இதோட ஃபுல் பவர் வந்து நம்ம பார்ப்போம். 9th உஓ நோமி. ஆக்சுவலா வந்து கைடோட டெவில் ஃப்ரூட்டை நான் சொல்ல வரல, மோமோனோஸ்கியோட டெவில் ஃப்ரூட்டை தான் நான் 9th பிளேஸ்ல வந்து சொல்றேன். இது வந்து கைடோட டெவில் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அதுல இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு டெவில் ஃப்ரூட்டை தான் மோமோனோஸ்கி வந்து சாப்பிட்டுருப்பான். இது வந்து ஆர்டிபிஷியலா வேகாபங்க் வந்து கிரியேட் பண்ணது. இதுவும் மித்திக்கல் ஜோயன் டைப் தான். பட் ரியல் மித்திக்கல் ஜோயன் டைப் டெவில் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அதே லெவலுக்கு இது பவர்ஃபுல்லா வந்து இருக்காது. பட் ஒரு சில பவர்ஸ் வந்து அதே மாதிரி இந்த டெவில் ஃப்ரூட் யூஸரால யூஸ் பண்ண முடியும். மோமோனோஸ்கி இந்த டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டனால இவன் வந்து டிராகனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆவான். இந்த டிராகன் வந்து பிங்க் கலர்ல இருக்கும். ஸ்டார்டிங்ல வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டிருப்பான். பட் அவன் அடல்ட் ஆனதுக்கு அப்புறமா அவன் பெரிய டிராகனாவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருந்திருப்பான். அதுக்கப்புறமா அந்த கிளவுட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிரியேட் பண்ணி அவங்களால வந்து பறக்க முடியும். இதுலயும் நம்ம கைடோலாம் எடுத்துக்கிட்டோம்னா ஓனிகாசிமா இருக்கு இல்லையா, அந்த ஓனிகாசிமாவே அவனோட கிளவுடை யூஸ் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். பட் மோமோனோஸ்கேவில் வந்து ஸ்டார்டிங்ல வந்து பெட்டரா பண்ணிருக்க முடியாது. அதுக்கப்புறமா ஓரளவுக்கு ஃப்ளை பண்ற மாதிரியான கிளவுட்ஸை மோமோனோஸ்கேவுமே வந்து கிரியேட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறமா கிரீன் புல்லுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் நடக்கும் இல்லையா, அந்த பேட்டில் அப்போ கைடோ மாதிரியான ஒரு பவரையுமே இவன் வந்து யூஸ் பண்ணியிருப்பான், பிளாஸ்ட் பிரீத். ஸோ அந்த அட்டாக் வந்து கைடோவோட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக். அதே மாதிரியான ஒரு அட்டாக் வந்து மோமோனோஸ்கி வந்து யூஸ் பண்ணியிருப்பான். பட் இது கைடோ லெவலுக்கு வந்து கிடையாது. ஆனாலும் இது வந்து பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் தான். 8th நெக்கோனோமி மாடல் லிபர்ட். இதோட யூசர் வந்து நம்ம லூச்சி எல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர். இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவருங்கிறது அவங்களால சிறுத்தையா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். அது மட்டும் கிடையாது, சிறுத்தை வித் ஹியூமன் அந்த ஹைபிரிட் ஃபார்ம்லையும் அவனால மெயின்டைன் பண்ண முடியும். இந்த டெவில் ஃப்ரூட்னால அவனுக்கு என்ன ஒரு பெரிய பிளஸ்னா, அவனோட கிளேவ்ஸ் இருக்கு இல்லையா, இதை அவனால ஒரு டூலா கூட யூஸ் பண்ண முடியும். கிளேவ்ஸ் மட்டும் கிடையாது, அவனோட டீத்துமே ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதையும் வெப்பனா கூட யூஸ் பண்ணலாம். இவன் சிறுத்தையா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான் இல்லையா, ஸோ அதுக்கப்புறமெல்லாம் அவனோட ஸ்பீடுங்கிறது வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். அதே மாதிரி அட்டாக் பண்றப்போ அதுவுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இவனோட ஸ்ட்ரென்த் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கும். லூச்சிக்கு அகைன்ஸ்டா ஃபர்ஸ்ட் லூஃபி யூஸ் பண்ணப்பவே செகண்ட் கியரும் யூஸ் பண்ணியிருப்பான், தேர்ட் கியரும் யூஸ் பண்ணியிருப்பான். ரோகுசுக்கியை மாஸ்டர் பண்ணியிருந்திருப்பான். அதுலயே வந்து 6 பவர்ஸ் இருக்கு. அது மட்டும் கிடையாது, லூச்சி இந்த டெவில் ஃப்ரூட்டை அவேக்கனிங்கும் பண்ணியிருப்பான். அவேக்கன் பண்ணனால என்ன இருக்குன்னா, இவனோட ஸ்பீட் அதுக்கப்புறமா ஸ்ட்ரென்த், இது ரெண்டும் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கும். அதுலயும் ஹீலிங் எபிலிட்டி இருக்கு இல்லையா, அதுவுமே வேற லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கும். 7th ரியூ நோமி மாடல் பிரெக்யூசரஸ். இந்த டெவில் ஃப்ரூட்டோட யூசரா இருந்தது குயின். இவன் வந்து பீஸ்ட் பைரேட்டை சேர்ந்தவன், கைடோவோட லெஃப்ட் ஹேண்ட் மேன். இந்த டெவில் ஃப்ரூட் யூசரால ஒரு பெரிய பிரெக்யூசரஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். இது வந்து ஏசியன் ஜோயன் டைப். இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறப்போ ரொம்ப ரொம்ப பெருசா இருப்பான். எந்த அளவுக்கு பெருசா
பெருசா இருந்திருப்பான்னா, பிக் மம் இருக்காங்க இல்லையா? அவங்கள கம்பேர் பண்றப்பவே இவன் ரொம்ப பெருசா இருந்திருப்பான். இவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டான்னா, இவனோட ஸ்கின்னுங்கிறது ரொம்ப ரொம்ப ஹார்டா இருக்கும். இதனால ரொம்ப பவர்ஃபுல்லான பெரிய ஒரு அட்டாக்கே அவனுக்கு விழுந்தாலும், அவன வந்து அஃபெக்ட் பண்ணாது. அத ஈஸியா டீல் பண்ணுவான். இவன் வந்து சைபார்க். அதுல இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர் சேர்றப்போ, இவன் வந்து இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருப்பான். இவனோட நெக் இருக்கு இல்லையா? அந்த நெக்க இவனால வந்து லென்த் பண்ண முடியும். திரும்ப வந்து சின்னதாக்க முடியும். ஸ்ப்ளிட் பண்ண முடியும். நெக் மட்டும் கிடையாது. அவனோட ஹேண்ட் அதுக்கப்புறமா அந்த டைல் இது எல்லாத்தையுமே வந்து வேற வேற வெரைட்டில அவன் வந்து யூஸ் பண்ணுவான். அதுலயே அவனால ஒரு லேசர் பீம் அட்டாக் மாதிரி யூஸ் பண்ண முடியும். 6 ரியூரியோ நோமி மாடல் டெரனோடன். இந்த டெவில் ஃப்ரூட்டோட யூசரா இருந்தது கிங். கைடோவோட ரைட் ஹேண்ட் மேன். கைடோ அவனோட பைரேட் குரூப்ல ஃபர்ஸ்ட் சேர்த்த பர்சன் வந்து இவன் தான். இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர்ங்கிறது இவனால ஒரு பெரிய டெரனோடனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். ஸோ இதால ஃப்ளை பண்ணவும் முடியும். அந்த ஃப்ளை பண்றது ரொம்ப ஸ்பீடா இருக்கும். ஏர்ல இவனை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இவனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா? அது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கும். இவனுமே ஆளு செம்ம ஜெய்ஜாண்டிக்கா இருப்பான். முன்னாடி பெரிய மூக்கு இருக்கும் இல்லையா? அதை வச்சும் அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக்குமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இவனால ஃபயர் அட்டாக் வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபயருக்கும் இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. இவன் பழங்குடி இனத்திலேருந்து வந்திருப்பான் இல்லையா? அதுலேருந்து வந்த பவர் தான் ஃபயர். கொஸ்டின் என்னன்னா ரோஜரோட ஹோம் டவுன் என்ன? 5 இனோ இனோ நோமி மாடல் ஒகிச்சினோ மக்காபி. இந்த டெவில் ஃப்ரூட்டோட யூசர் வந்து யமாட்டோ. யமாட்டோ வந்து ஒரு அல்டிமேட்டான கேரக்டர். கைடோவோட குழந்தை. கைடோவுக்கு அகைன்ஸ்டாவே நிறைய தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருந்திருப்பா. இது வந்து மித்திக்கல் ஜோயன் டைப். இந்த டெவில் ஃப்ரூட் யூசரால ஒரு வோல்ஃபா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். அதுவும் எப்படி இருப்பான்னா ஹியூமன் வித் வோல்ஃபா வந்து இருப்பா. இவரோட பவர்ங்கிறது என்னன்னா இவரோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இவரோட ஸ்பீடுங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். இவரோட டியூரபிலிட்டியுமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அதுலயும் இவரோட சென்சிங் கெப்பாசிட்டியுமே ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கும். இந்த டெவில் ஃப்ரூட் யூசரால ஐஸை ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ கைடோ வந்து பிளாஸ்ட் பிரீத்னு சொல்லிட்டு அட்டாக் யூஸ் பண்றான் இல்லையா? அதே மாதிரி இவ வந்து ஐஸை வந்து யூஸ் பண்ணுவா. ஸோ அந்த ஐஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி இவளை அட்டாக் பண்ண வரப்போ ஐஸை யூஸ் பண்ணி ஒரு சீல்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைடோக்கு அகைன்ஸ்டா ரொம்ப சூப்பராகவே வந்து பேட்டில் பண்ணிருப்பா. 4th டோரி நோமி மாடல் ஃபீனிக்ஸ். இது வந்து மித்திக்கல் ஜோயன் டைப். இந்த டெவில் ஃப்ரூட்டோட யூசரா இருந்தது மார்க்கோ. மார்க்கோ வந்து இது வேற லெவல்ல யூஸ் பண்ணியிருந்திருப்பான். இதோட பவர்ங்கிறது பீனிக்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். அது மட்டும் கிடையாது, பீனிக்ஸ் வித் ஹியூமன் ஃபார்ம்லயே மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான் இல்லையா? ஆனதுக்கு அப்புறமா அவனால வந்து ஃப்ளை பண்ண முடியும். ஸோ அப்படி ஃப்ளை பண்றப்போ உனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா இவனோட பார்வை வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். இவனோட சென்ஸுமே ரொம்பவே பெட்டரா இருக்கும். அப்போதைக்கு இவன் கிக் பண்றான்னு வச்சுக்கீங்களே, அந்த கிக்குமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் கிடையாது, இவன் ப்ளூ ஃப்ளேம் வந்து யூஸ் பண்ணுவான். இந்த ஃப்ளேம் வந்து நார்மல் ஃப்ளேம் இருக்கு இல்லையா? அதை கம்பேர் பண்றப்போ இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இந்த ஃப்ளேமால ஹீல் பண்ண முடியும். ஆல்ரெடி மார்க்கோ வந்து டாக்டரா இருக்கனால இன்னும் அவனுக்கு இது பெனிஃபிட்டா தான் இருக்கும். அது மட்டும் கிடையாது, இவனுக்கு ரீஜெனரேஷன் எபிலிட்டியும் கிடைச்சிருக்கும். ரீஜெனரேஷன் ஹையா இருந்தாலும் இவன் இம்மார்டல் கிடையாது. ஆனாலும் நிறைய பவர்ஃபுல்லான அட்டாக்ல இருந்து இவனால ரீஜெனரேட் ஆகி வர முடியும். 3rd ஹிட்டோ நோமி மாடல் டைப்புட்சு. டைப் வந்து மித்திக்கல் ஜோயன். நிறைய பேர் ஹிட்டோ நோமின்னு சொன்னோனே இது வந்து லூஃபியோட டெவில் ஃப்ரூட்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஆக்சுவலா லூஃபியோட டெவில் ஃப்ரூட்டோட மாடல் வந்து நிக்கா. ஸோ ஹிட்டோ நோமின்னு ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் மாடலும் சேர்ந்து வரும். ஹிட்டோ நோமிங்கிறது காமனா இருக்கும். ஸோ அதோட மாடல் வந்து சேஞ்ச் ஆகும். சென்கோக்குவோட மாடல் வந்து டைப்புட்சு. இது வந்து மித்திக்கல் ஜோயன். இந்த டெவில் ஃப்ரூட் யூசரால பெரிய கோல்டன் ஜெயின் புத்தாவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். அப்படி ஆறப்போ என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னா அவரோட கால் இருக்கு இல்லையா? அது கொஞ்சம் லீனா தான் இருக்கும். பட் அப்பர் பாடி பாத்தீங்கன்னா செம்ம ஜெய்ஜாண்டிக்கா மாறி இருந்திருக்கும். ஃபுல்லாவே கோல்டு கலர்ல இருப்பாரு. அதுக்கப்புறமா அவரோட ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா? இது வேற லெவல் இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கும். மெரைன் ஃபோர்ட் வார் நடக்கிறப்போ அவர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பாரு. அங்க இருந்த மெரைன்ஸ் நிறைய பேர் அப்பதான் அவர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத ஃபர்ஸ்ட் டைமா பார்த்திருப்பானுங்க. அங்க லூஃபி வந்து ஒரு அட்டாக் பண்ணிருப்பாரு. லூஃபி அதை டீல் பண்ணிருப்பான் இல்லையா? அதோட எஃபெக்ட்ல அந்த எக்ஸிகியூஷன் பிளாட்ஃபார்ம் இருந்தது இல்லையா? அது ஃபுல்லாவே அழிஞ்சிருந்திருக்கும். இதோட இன்னொரு அல்டிமேட்டான பவர் என்னன்னா இது பஞ்ச் பண்றப்போ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஷாக் வேவ் வந்து கிரியேட் பண்ணும். இது ஆப்போனண்ட்டை தெறிக்க விட்டுரும். இதுல என்ன ஒரு பெரிய பிளஸ்னா இது ஒரே டைம்ல நிறைய பேரை கூட அஃபெக்ட் பண்ணும். செகண்ட் உவோ நோமி. இதுவும் மித்திக்கல் ஜோயன் டைப் தான். இந்த டெவில் ஃப்ரூட்டோட யூசர் கைடோ. கைடோ வேர்ல்ட்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கைடோ இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு ஏத்த ஒரு பர்சனா இருப்பான். இந்த டெவில் ஃப்ரூட் யூசரால டிராகனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். ஸோ இவன் வந்து ப்ளூ கலர்ல இருப்பான். இவனோட ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா? இது நார்மலாவே ரொம்ப அதிகம். இந்த டெவில் ஃப்ரூட் யூசர் ஆனதுக்கு அப்புறமா இவனோட ஸ்ட்ரென்த் அதுக்கப்புறமா டியூரபிலிட்டி இவனோட அட்டாக்கிங் பவர்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கும். இந்த டெவில் ஃப்ரூட்டை வேற லெவலில் யூஸ் பண்ணியிருப்பான். ஃபயர் வந்து யூஸ் பண்ணுவான், லைட்னிங் வந்து யூஸ் பண்ணுவான், அதுக்கப்புறமா ஃப்ளையிங் க்ளவுட்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவான். ஸோ அதனால இவனால ஃப்ளை பண்ண முடியும். ஒனிகாசிமா மாதிரி ஒரு பெரிய பிளேஸை கூட இவனால தூக்கிக்கிட்டு போக முடியும். அதுலயும் வந்து ஹியூமன் வித் டிராகன் ஃபார்ம்ல இருக்கான்னு வச்சுக்கீங்களே, அப்போதைக்கு இவனோட டியூரபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். இவன் ஒரே டைம்ல நிறைய பேருக்கு அகைன்ஸ்டா வந்து பேட்டில் பண்ணியிருப்பான். இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெவில் ஃப்ரூட். ஃபர்ஸ்ட் இது எல்லாருக்குமே தெரியும். ஹிட்டோ நோமி மாடல் நிக்கா திக்கல் ஜோயன் டைப். இதோட யூசர் லூஃபி. இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவரையே நமக்கு வார்னோ கண்ட்ரி அப்பதான் ஃபுல்லாவே சொல்லி இருந்திருப்பாங்க. இது ஒரு காடோட டெவில் ஃப்ரூட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் எல்லாருக்குமே தெரியும். அல்டிமேட்டான ஒண்ணுனா கியர் 5 லூஃபி இருக்கான் இல்லையா? செம்ம கிரேசியா இருப்பான். அது பாக்குறதுக்கே ஒரு ஃபன்னா இருக்கும்.
ஏன்னா அப்போதைக்கு அவன் செம்ம ஃப்ரீடமா இருப்பான். அவன் இமேஜினேஷன் பண்றான் இல்லையா, அந்த அளவுக்கு அவனால பேட்டில் பண்ண முடியும். இந்த டெவில் ஃப்ரூட்ட வந்து அவேக்கன் பண்ணான் இல்லையா, இதனால குறிப்பிட்ட சரவுண்டிங்கையும் அவன் அஃபெக்ட் பண்ணுவான். அதையும் ரப்பரா மாத்தி இருந்திருப்பான். அது மட்டும் கிடையாது, இவனை அட்டாக் பண்ண வர வெப்பனையுமே அவன் ரப்பரா மாத்தி இருந்திருப்பான். கியர் 5ல லூஃபி வந்து கைடோக்கு அகைன்ஸ்டா தரமா பேட்டில் பண்ணியிருப்பான். இது ஃபுல் பவர் கிடையாது. இதுலயும் இன்னும் நிறைய பவர் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த லிஸ்ட்ல நான் 5 எல்டர்ஸோட டெவில் ஃப்ரூட் வந்து ஆட் பண்ணல. ஏன்னா அந்த டெவில் ஃப்ரூட் பவர் மட்டும் உங்களுக்கு கிடையாது. ஈமுவோட இம்மார்டல் பவரும் ஆட் ஆயிருந்திருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த லிஸ்ட்ல நான் வந்து எடுக்கல. ஈமுவையுமே இந்த லிஸ்ட்ல வந்து நான் எடுக்கல. ஏன்னா அவளோட பவர் பத்தி இன்னும் நமக்கு நிறைய தெரிய வேண்டியிருக்கு. ஸோ இப்போ எடுத்தாலுமே அவ வந்து டாப்ல தான் இருப்பா. பட் ஃபுல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு தனி வீடியோவா நான் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த லிஸ்ட்ல வந்து நான் ஆட் பண்ணல. நீங்க எந்த டெவில் ஃப்ரூட்டை வந்து ரொம்ப பவர்ஃபுல் நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க.